டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரத்த அழுத்தம் குறையணுமா, உடல்ல எந்த விதமான நோய்கள் வராம இருக்கணுமா அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோ ப்ளே பண்ண போறேன். அதாவது நம்ம நைட்ரிக் ஆக்சைடுன்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. அது ஏதாவது ஒரு கெமிக்கல் பொருள்னு நினைச்சுக்க வேண்டாம். நைட்ரிக் ஆக்சைடோட இம்பார்ட்டன்ஸ், நம்ம உடல்ல அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத ரெண்டு வீடியோல வழியா உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. Nitric oxide is naturally made in our bodies. A Nobel Prize was awarded for the discovery that nitric oxide plays a significant role in the cardiovascular system. This discovery revealed nitric oxide as a vasodilator, helping to reduce blood pressure and increase oxygen in the blood. Produced by the lining of the blood vessels, known as the endothelium, nitric oxide acts as a messenger molecule, telling blood vessels to widen or dilate, and contract or relax, like an elastic band. With enough nitric oxide, blood vessels can relax and widen, allowing blood to flow from and to the heart. As we age, we produce less nitric oxide. This can cause the cardiovascular system to become less elastic, which can reduce the flow of oxygenated blood to vital organs. This is the reason it's important to have an active lifestyle and a diet that's rich in nitrates, which bioconvert to nitric oxide and may help maintain normal blood pressure levels and a healthy cardiovascular system. வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஹெல்தி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் உங்களுக்கு வேணும்னா உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னாங்க, வேசோடைலேட்டர்னு அதில் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா வேசோடைலேட்டர்னு என்னங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ரத்த குழாய் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதயத்துல இந்த ரத்த குழாய் எப்படி இருக்குன்னா, இது சுருங்குறதுனால தான் நம்மளுக்கு ரத்தம் போறது ஸ்பீடு கம்மியாகுது, அங்க ப்ரெஷர் ஏற்படுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு நம்ம பாடியில் நிறைய இருந்தது என்ன ஆகும்னா, ரத்த குழாய் நல்லா விரிஞ்சிரும், நல்லா விரிஞ்சு நல்லா சுருங்கும். தேவையா இருக்கிற இடத்துல விரிஞ்சிரும், தேவையில்லாத இடத்துல சுருங்கிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, பிளட் ஃப்ளோ எல்லா இடத்துக்கும் போகும். உடம்புல வியாதிகள் எதனால் வருதுன்னா, ரத்த அழுத்தம் அதிகமாகி நம்மளோட இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் அந்த ரத்த அழுத்தம் போய் அஃபெக்ட் பண்றதுனாலதான் அந்த பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுது. ரத்த அழுத்தம் கம்மியா இருந்தாலே உங்களுக்கு எந்த விதமான அஃபெக்டும் ஆகாது, எந்த விதமான நோயும் உங்களுக்கு வராது. பர்டிகுலர்லி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதாவது நம்ம இருதயத்தோட ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். சரி, இந்த நைட்ரிக் ஆக்சைடு நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், நேச்சுரலா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு அடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் ஒரே நிமிஷம் தான், இதையும் பாருங்க. What if a simple humming sound could help your body relax, improve sinus airflow, and even increase nitric oxide production? When you hum, vibrations travel through your nasal passages and sinus cavities, creating a unique airflow pattern. Studies show that humming can dramatically increase nitric oxide levels inside the nose and sinuses. Nitric oxide helps regulate blood flow and supports healthy function throughout the respiratory and circulatory systems. The combination of slow breathing and humming may activate the body's relaxation response and reduce feelings of stress. Try inhaling slowly through your nose, then exhale with a comfortable humming sound for 6 to 8 seconds. The strongest evidence supports increased nasal nitric oxide and improved sinus ventilation. Other benefits are still being actively studied. Take 5 minutes today and try humming during your exhale. You may be surprised how calming this simple practice feels. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஹம்மிங் சவுண்டில் நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதாமா. இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, 15 times மோர் நைட்ரிக் ஆக்சைடு. நீங்க நார்மலா சுவாசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சமா நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த ஹம்மிங் சவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் நம்ம ஓம் சொல்றோம். ஓம் சொல்லும் போது அந்த உம்ங்கிற சவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6-7 செகண்ட் நம்ம நிறுத்தி சொல்றோம். அந்த ஹம்மிங் பண்ணும்போது உங்க நேசல் பாத்வேல 15 times மோர் நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதான். ஸோ அதனால இந்த நைட்ரிக் ஆக்சைடு உள்ள போய் நான் முன்னாடி சொன்ன வீடியோ மாதிரி உங்களுக்கு கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், பிளட் ப்ரெஷர் கம்மியாகும், எல்லா ஆர்கன்ஸும் சிறப்பாக ஃபங்க்ஷன் பண்ணும்.
ஸோ ஒரு சைடு வந்து ஓம் சாண்டிங்க்கு வந்து நம்மளுக்கு மெடிடேட்டிவ் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்றோம். இன்னொரு சைடு பிசிக்கலா இந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும், அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த பயிற்சியை வந்து நான் லாஸ்ட் 1 இயரா நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம மாற்றம் மெடிடேஷன் குரூப்ல. லாஸ்ட் 1 இயரா என்னை பார்த்துட்டு இருக்கிற மனுஷங்களுக்கு தெரியும், சங்கர் சார் எல்லாம் இங்க இருக்காரு. லாஸ்ட் ஒரு 1 இயரா எனக்கு எத்தனை வாட்டி சளி பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு வாட்டி தான் சளி பிடிச்சது, ஒரே ஒரு நாள் காணாம போயிடுச்சு அந்த சளி. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பெனிஃபிட்டுங்க. அதே மாதிரி உங்களோட கம்ப்ளீட் பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னா இந்த ஒரே ஒரு பயிற்சி நீங்க பண்ணா மட்டும் போதும். சம்டைம்ஸ் நீங்க நினைச்சுக்கலாம், ஹிந்துக்கள் மட்டும் தான் இந்த ஹிந்துஸ் மட்டும் தான் இந்த ஓம் சொல்லணுமா, மற்ற மதத்தினர் இது சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஓம்ங்கிறது வந்து ஒரு ஒரு யூனிவர்சல் எனர்ஜி, யூனிவர்சல் சவுண்ட் மாதிரி. எல்லா மதத்தினரும் இது கண்டிப்பா சொல்லலாம். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு சயின்ஸ் படியே ப்ரூவ் பண்ணியாச்சு இது வந்து எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு. இனிமேலும் நீங்க ட்ரை பண்ணோம்னா 15 நிமிஷம் தான். ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் 1440 நிமிஷம் இருக்கு. 15 நிமிஷம் டெய்லி என் கூட சேர்ந்து இதை பண்ணலாம். நம்ம 8:30 ஈவினிங் நம்ம டெய்லி இந்த லைவ் ஜூம் காலில் இதை பண்றோம். இந்த வீடியோவோட கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோம். கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எதுவும் பே பண்ண தேவையில்லைங்க, உங்களோட டைம் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உங்க சமூகத்துல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, உங்க நெட்வொர்க்ல யாருக்காவது பிளட் ப்ரெஷர் இருந்தா தயவு செஞ்சு அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அவங்க ஃபேமிலி நல்லா இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.